6 நாட்களை தொட்டுவிட்டது. உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத கோரமண்டல் உர ஆலையை மூட கோரி மீனவர்கள் நடத்தி வரும் தொடர் போராட்டம். கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி இரவு சென்னை எண்ணூர் அருகே உள்ள சின்னக்குப்பம், பெரியகுப்பம், நேதாஜி நகர், பர்மா நகர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மூச்சு திணறலுக்கு ஆளாக ஒவ்வொருவரும் பதைப்புடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். என்ன ஏதென்று விசாரித்த போதுதான் அமோனியா வாயு கசிவு என்னும் அதிர்ச்சி தகவல் பரவியது. பெரியகுப்பம் பகுதியில் செயல்பட்டு வரும் கோரமண்டல் உரத் தொழிற்சாலைக்கு மூலப்பொருளான அமோனியாவை கப்பலிலிருந்து இறக்குமதி செய்வதற்காக கடலுக்குள் பைப்லைன் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பைப்லைன் வெடித்ததால் வெளியேறிய அமோனியா வாயு காற்றில் பரவி கடற்கரை கிராமத்தில் வசிக்கும் மக்களுக்கு கண் எரிச்சல், மூச்சு திணறல் ஏற்பட்டு பதற்றமான சூழல் நிலவியது. பாதிக்கப்பட்ட மக்கள் உடனடியாக இருசக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள், ஆம்புலன்ஸுகள் என கிடைத்த வாகனங்களின் மூலம் ராயபுரம் மற்றும் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைகளிலும் திருவொற்றியூரில் தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அது மட்டுமின்றி கடலுக்குள்ளும் அமோனியா வாயு பரவியதால் கடல்வாழ் உயிரினங்களும் பாதிக்கப்பட்டன. வாயு கசிவு ஏற்பட்ட சிறிது நேரத்தில் அப்பகுதியில் காற்றில் கலந்துள்ள அமோனியா வாயுவின் அளவு அனுமதிக்கப்பட்ட அளவை விட 4 மடங்குகள் கூடுதலாகவும் கடல் நீரில் 10 மடங்கு அதிகமாகவும் இருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதே எண்ணூர் பகுதியில் CPCL நிறுவனத்தில் இருந்த கச்சா எண்ணெய் கடலில் கலந்து மீனவ மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. அப்போதே மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் தங்கள் பணிகளை செவ்வனே செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் அறிவுறுத்தி இருந்தார். ஆனால் அதனை செய்யாததன் காரணமாகத்தான் இந்த விபரீதம் தற்போது நடந்திருப்பதும் வெட்ட வெளிச்சமானது. போபால் விஷவாயுவுக்கு நிகரான இந்த நிகழ்வில் நல்வாய்ப்பாக உயிர் பலிகள் ஏற்படாத நிலையில் மீனவ மக்கள் உரத் தொழிற்சாலை அப்புறப்படுத்த வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்கள் வீடுகளிலும் கருப்பு கொடியை கட்டி எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். விடியா அரசின் அமைச்சரும் அதிகாரிகளும் பாதிக்கப்பட்ட மீனவ மக்களின் போராட்டங்கள் குறித்து கண்டுகொள்ளாத நிலையில் தங்களின் உயிர் பிரச்சனையை கருத்தில் கொண்டு 6வது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான போராட்டத்தின் போது அதனை மூட வேண்டும் என்று குரல் கொடுத்த திமுக இன்று மீனவர்களின் உயிரோடு விளையாடும் ஆலையை மூடுவதற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆலையை ஆய்வு செய்கிறேன் என்ற பெயரில் மத்திய மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ITI நிர்வாகிகளை கொண்டு வல்லுநர் குழுவை அமைத்தது மட்டுமின்றி அந்த குழு வழங்கிய அறிக்கையை வெளியிடாமல் விடியா அரசு பம்மாத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அதே நேரம் ஆலை நிர்வாகமோ தங்களுக்கு வல்லுநர் குழு அனுமதி அளித்ததாக கூறி உற்பத்தியை தொடங்குவதில் முனைப்பு காட்டுவதையும் பொம்மை முதல்வர் அரசு தடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. மீனவ மக்களின் உயிரோடு விளையாடும் போக்கை விடியா ஆட்சி கைவிடும் வகையில் கோரமண்டல் உர ஆலையை நிரந்தரமாக மூட அரசு ஆணையிட வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் டே செய்திகளுக்காக சசா.